வணக்கம். நம்ம வகுப்பறைய எப்பவும் ஒரு ஜாலியான, உயிரோட்டமான இடமா மாத்துறதுக்கு ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு பக்காவான லெசன் பிளான். ஐயோ, இது வெறும் ஒரு பேப்பர் ஒர்க், ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கத்துக்கிற பயணத்தையே வடிவமைக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல். சோ, அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு நாம இப்போ பார்க்கலாமா? வாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆர்கிடெக்ட் ப்ளூ பிரிண்ட் இல்லாம ஒரு பில்டிங்க கட்ட ஆரம்பிப்பாரா? சான்ஸே இல்ல, இல்லையா? அப்போ ஒரு டீச்சர் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம கிளாஸ் ரூம்குள்ள போகலாமா? அந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம லெசன் பிளான். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு கோல், ஒரு கிளியரான டைரக்ஷன் கொடுக்கற ஒரு கைடு. இதுதான். சரி, இதுல நாம மொத்தம் 6 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். லெசன் பிளான் ஏன் முக்கியம்னு ஆரம்பிச்சு உங்க சொந்த பிளானை எப்படி உருவாக்குறது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லெசன் பிளான் அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கத்துக்கிட்டு அவங்களோட முழு திறமையையும் வெளிக்கொண்டு வரணும்னா நம்ம டீச்சிங் ஆக்டிவிட்டீஸை எப்படி அமைக்கிறது, எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு முடிவு பண்ற அஸ்திவாரமே இதுதாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லெசன் பிளான் 4 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. 1, கிளியரான குறிக்கோள்கள், அதாவது நாம எங்க போறோம்னு சொல்றது. 2, இன்ட்ரெஸ்டிங்கான கற்பித்தல் உத்திகள், அந்த இடத்துக்கு எப்படி போக போறோம்னு சொல்றது. 3, சரியான மதிப்பீடு, நாம கரெக்டா போய் சேர்ந்துட்டோமான்னு செக் பண்றது. 4வது, வேறுபாடு, அதாவது இந்த பயணத்துல யாருமே பின்தங்கிடாம பாத்துக்கிறது. இந்த 4 ஒன்னா சேரும்போது தான் நம்ம டீச்சிங்க்கு ஒரு முழுமையான வடிவம் கிடைக்கும். சரி, இப்போ இதுல ஒவ்வொன்னையும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட தூணுக்கு வரலாம். குறிக்கோள்கள். இத லேர்னிங் அவுட்கம்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க லெசனோட டெஸ்டினேஷன், இல்லையா? எங்க போறோனே தெரியாம ஒரு டிராவலை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதேதாங்க இங்கேயும். இந்த இடத்துல தான் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃப்ரேம்வொர்க் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை உங்க லெசனுக்கான ஒரு ஜிபிஎஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்க கோல்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா, அளக்கக்கூடியதா, அடையக்கூடியதா இருக்கான்னு இது கன்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்மார்ட்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க குறிக்கோள் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ரொம்ப துல்லியமா இருக்கணும். அடுத்து மெஷரபிளா, அதாவது அதோட வெற்றியை அளக்க முடியற மாதிரி இருக்கணும். அப்புறம் அச்சீவபிளா, அதாவது கண்டிப்பா அடைய முடியற மாதிரி இருக்கணும். அடுத்து ரெலவெண்ட், உங்க பாடத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கணும். கடைசியா டைம் பவுண்ட், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 5 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லெசன் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவான பாதையில போகும் பாருங்க. ஓகே, கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கோலை எப்படி அடையறது? இங்கதான் நம்ம டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ள வருது. இது ஒரு டீச்சரோட மேஜிக் டூல் கிட் மாதிரி. ஒரு லெசனுக்கு உயிர் கொடுக்கற எல்லா கருவிகளும் இதுக்குள்ளதான் இருக்கு. பாருங்க, இந்த டூல் கிட்ல எக்கச்சக்கமான கருவிகள் இருக்கு. ஆனா நம்ம 3 முக்கியமான உத்திகளை பத்தி பார்க்கலாம். 1, டீச்சர் முன்னாடி நின்னு சொல்லிக் கொடுக்கற நேரடி கற்பித்தல். 2வது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து கத்துக்கிற கூட்டுறவு கற்றல். 3வது, ஸ்டூடெண்ட்ஸே கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில்களை தேடி கண்டுபிடிக்கிற விசாரணை அடிப்படையிலான கற்றல். இங்க பாருங்க, இந்த 2 அப்ரோச்சுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ கிளியரா இருக்குன்னு. நேரடி கற்பித்தல்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி. விசாரணை அடிப்படையிலான கற்றல் அந்த ஃபவுண்டேஷன் மேல ஸ்டூடெண்ட்ஸே அவங்களோட சொந்த பில்டிங்கை கட்ட ஹெல்ப் பண்ற மாதிரி. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாம சொல்லி கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா? நம்ம டிராவல் கரெக்டான ரூட்ல தான் போகுதா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் மதிப்பீடு. சிம்பிளா சொன்னா இது நம்ம டீச்சிங்கா நமக்கே காட்டி கொடுக்கிற ஒரு கண்ணாடி. மதிப்பீட்ல 2 முக்கியமான வகை இருக்கு. 1, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இது கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே செய்யற ஒரு செக்அப் மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உதவும். இன்னொன்னு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இது ஒரு யூனிட் அல்லது ஒரு டாபிக் முடிஞ்சதும் வைக்கிற ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு அளக்க உதவும். சோ, ஒன்னு வழிகாட்டுது, இன்னொன்னு அளக்குது. அசஸ்மெண்ட்னா வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்க, குவிஸ், ப்ராஜெக்ட்ஸ், அவங்கள கவனிக்கிறதுன்னு எத்தனையோ டூல்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட புரிதலை முழுசா தெரிஞ்சுக்க இந்த மாதிரி பல கருவிகளை கலந்து பயன்படுத்துறது தான் ஸ்மார்ட்டான வழி. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிளாஸ் ரூம் ஒரு தோட்டம் மாதிரி. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வகை. அதுக்கு தனித்தனி தேவைகள், ஆர்வங்கள், திறமைகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா செடிக்கும் ஒரே மாதிரி தண்ணி ஊத்துனா சரியா வருமா? நிச்சயமா வராது. இந்த இடத்துல தான் டிஃபரன்சியேஷன், அதாவது வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் உள்ள வருது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இப்போ எந்த லெவல்ல இருக்காங்களோ
அங்க இருந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நம்ம டீச்சிங்கை அட்ஜஸ்ட் பண்றது தான் இது. ஒவ்வொரு ஸ்டூடெண்டாலையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட செய்யற ஒரு விஷயம். சரி, இதை எப்படி செய்யலாம்? சிலருக்கு டாஸ்க கொஞ்சம் சிம்பிளா கொடுக்கலாம், இன்னும் சிலருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா கொடுக்கலாம். விஷுவல்ஸ், ஆடியோன்னு பல வழிகள்ல சொல்லி கொடுக்கலாம். ஏன் அசைன்மெண்ட்லயே அவங்களுக்கே சாய்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும்போது நீங்க ஒரு கிளாஸுக்கு பாடம் எடுக்கல, கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் பாடம் எடுக்கிறீங்க, அவங்களோட யூனிக் டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரீங்க. ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்த கோல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், அசஸ்மெண்ட், டிஃபரன்சியேஷன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டான பிராக்டிக்கலான லெசன் பிளானை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு பொதுமான லெசன் பிளானோட ஃப்ரேம்வொர்க். டாபிக்ல ஆரம்பிச்சு நம்மளோட ஸ்மார்ட் கோல்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள், செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ், அசஸ்மெண்ட்னு போய் கடைசியா ரிஃப்ளெக்ஷன்ல முடியுது. அதாவது என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எதை மாத்தலான்னு யோசிக்கிறது. இந்த ஃப்ரேம்வொர்க் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரு கிளியரான டாக்குமெண்டா மாத்துது. இது ஒரு ரூல் புக்கை பார்க்காதீங்க, ஒரு சூப்பரான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு ஃபிளெக்சிபிளான கைடா பாருங்க. கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான கோட். ஒரு நல்ல லெசன் பிளானோட உண்மையான நோக்கம் இதுதான். ஸ்டூடெண்ட்ஸை முழு ஈடுபாட்டோட கத்துக்க வைக்கிறது, அவங்களோட அகாடமிக் சக்சஸ்க்கு ஒரு உறுதியான பாதையை அமைச்சு தர்றது. சரி, இப்போ நாம கத்துக்கிட்டதை உடனே அப்ளை பண்றதுக்கு ஒரு கேள்வி. நாம இப்ப பார்த்ததிலிருந்து உங்க அடுத்த லெசன்ல நீங்க ட்ரை பண்ண போற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி என்ன? யோசிங்க. ஒரு சின்ன சேஞ்ச் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சிந்திச்சு பாருங்க.